பிரபல யூடியூபர் இர்ஃபான் தனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத வெளிநாட்டில் துபாய் போய் கண்டுபிடிச்சி இங்கே வந்து என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு எல்லாருக்கும் யூடியூப்பில் சொன்னதுனால அவர் 5 வருஷம் ஜெயிலுக்கு போக போகிறாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படி என்ன நடந்தது? அப்படி ஜெண்டர் வெளியே சொல்கிறதுனால பிறக்க போகிற குழந்தையோட பாலினத்தை வெளியே சொல்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் வைப்ஸ். யூடியூபர் இர்ஃபான் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்ற ஒரு ஃபேமஸான சேனல், அதுவும் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபுட் பிளாக் வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறமா கப்புள்ஸ் வீடியோலாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கப்புளாக குக் பண்ணுறாங்க, விளாக் போகிறாங்க, எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஜூன் 28 தான் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க, எங்களோட ஃபேமிலி வந்து க்ரோ ஆக போகுது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் முதல் முறையாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து இர்ஃபான் வந்து பண்ணியிருந்தார். ஸோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து நாங்கள் வந்து துபாய் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. ஸோ எதுக்கு கன்சீவாக இருக்கிற டைமில் ஃப்ளைட்லலாம் ட்ராவல் துபாய்